ஒரு வேல்யூபிளான கரியர் அட்வைஸ் நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, உங்கள் டிபார்ட்மெண்ட் கலீக்ஸோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்காதீங்க. அதாவது உங்களோட டீம் மேட்ஸ் இருப்பாங்க இல்லையா, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்காதீங்க. ஏன்னா அவங்க உங்களோட காம்படிட்டர், ரைட்? நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் காலேஜ் முழுக்க உங்களுக்கு கூடவே படிச்சிருந்து அவரை உங்களோட டிபார்ட்மெண்ட்டில் சேர்த்துருந்தாலுமே அவர் உங்கள் ஃப்ரெண்டு கிடையாது, அவர் உங்களோட காம்படிட்டர் தான். நான் நிறைய இன்சிடென்சஸ் பார்த்துருக்கேன், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இன்சிடென்சஸ் பார்த்துருக்கேன். ஆஸ் அ கரியர் கோச், ஆஸ் அ செல்ஃப் டெவலப்மெண்ட் மென்டார், இந்த ஃபீல்ட்லேயே நான் இவ்வளோ வருஷங்களாக இருந்து நிறைய இன்சிடென்ட்ஸ் பார்த்துருக்கேன். நிறைய இமெயில்ஸ் பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து புலம்புறதை கேட்டிருக்கேன். என்ன தெரியுமா, இவனை நம்பி இந்த கம்பெனியில் சேர்த்து விட்டேன், ரொம்ப கஷ்டப்படுறானே அப்படின்ட்டு ரெஃபரன்ஸ் கொடுத்தேன், இப்போ எனக்கு மேலே அவன் வந்து உட்காந்துட்டான், நான் பண்ண பெரிய தப்பு இதுதான் அப்படின்ற மாதிரி. அங்கே நீங்கள் வந்து உங்களை விட டேலண்டடான ஒரு ஆளை சேர்த்து விடுறது மட்டும் கிடையாது. நீங்கள் ஒரு கலீக்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களை எப்படி அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கலான்ற எல்லா விஷயங்களையுமே அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க. உங்களோட ஃபேமிலி பற்றி எல்லாமே அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்னால் அதானே, அதிக அளவுக்கு உங்களோட கோபதாபங்கள், உங்கள் மனசில் இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் நம்பி அவங்கக்கிட்ட கொட்டுவீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்ககிட்ட ஒரு பெரிய கீ கொடுக்குறீங்க. அவங்க உங்களை ஈஸியாக அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கான ஒரு கீ. அதையே நம்ம செய்யணும். வாலண்டரியாக போய் எதுக்கு நம்ம காம்படிட்டர்கிட்ட நம்மளை பற்றி விஷயங்களை நம்மளே வந்து கொட்டணும், தேவையில்ல. ஸோ கலீக்ஸ் கிட்ட நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அதுக்குன்னு ஒரு பவுண்டரியை மெயின்டைன் பண்ணுங்கள். அக்வைண்டன்ஸ்னு ஒரு பேர் இருக்குது இல்லையா, தெரிஞ்சவங்க அப்படின்ற அளவுக்கு நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு அவங்க காம்படிட்டராக கண்டிப்பாக வருவாங்கன்ற பட்சத்தில் அவங்கக்கிட்டேருந்து தள்ளியே நில்லுங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியெல்லாம் மூவ் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது. இது நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு ஃப்ரெண்ட்லி கரியர் அட்வைஸ் என்கிட்ட இருந்து.